ஒரே நாள் பல பிரஸ் மீட்டுகள், ஒரே வீடியோல முழு அரசியல் கணக்கு. வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு தமிழக வெற்றி கழகத்தினரும் அதோட தலைவர் விஜயும் அவர்களும் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா அவங்க கட்சி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்ட ஆற்காடு நவாப் தமிழ்நாடு ஒரு அமைதியான மாநிலம், பெண்களுக்கு பாதுகாப்பான சிறந்த மாநிலம் அப்படின்னு அதே ஸ்டேஜ்ல பாராட்டியிருக்காரு. இந்த செய்தி ஆளுங்கட்சி எம்பி கனிமொழி அவர்களுக்கு எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும் பாருங்க. அரசியல் காரணங்களுக்காக தேர்தல் நேரத்திலே பல பொய்யான விமர்சனங்களை சில பேர் வைப்பார்கள். அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. உண்மையான நிலவரம் என்ன என்று இங்க இருக்கக்கூடிய ஊடகத்துறையை சேர்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் தெரியும். அதனால நான் இதுக்கு மேல விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம். ஆனா பாருங்க, என்ன நடந்தாலும் சிம்பிளாவே கடந்து போறாங்க. ஏ கவுமே ஏ கிஷான் ஏ பஸ்ஸுங்கிறேன் புரியல. ஒரு பக்கம் கோடிக்கணக்கான சம்பளத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வர நடிகர்களுக்கு பதிலா அந்த இடத்தை ஃபில் பண்ண தன்னோட அரசியல் பிஸி ஷெட்யூலுக்கு நடுவுல பார்ட் டைம் ஆக்ஷன் நடிகரா அறிமுகமாகி மிரள விட்டுருக்காரு மூத்த அரசியல் தலைவர். தன் மேல வர 7.5 சனிங்கிற விமர்சனத்துக்கு ஊழல் பெருச்சாளின்னு பதிலடி கொடுத்து பெருந்தன்மையா கடந்து போறாரு. ஐயோ, நீ என்ன சொல்றேன்? நான் 7.5 சனியன்னு சொன்னார். என்ன, நான் சனியன்னா இந்த ஊழல் பெருச்சாளிக்கு தண்டனை கொடுக்கறவரேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவர் உளர்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? தீய சக்திகள் கதரும். ஏன்னா சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு சொந்தக்காரர் தானே திருமாவளவன், கதர்றார். சேகர் பாபு கோவில் கொள்ளையர். நான் இன்னி வரைக்கும் முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாட்டுக்கு பழனியில உண்டியல்லேருந்து நீங்க எடுத்த காசுக்கு கணக்கு கொடுத்துருக்கீங்களா? கணக்கு கொடுக்காம பணம் எடுத்தா கோவில் அதுக்கு பேர் என்ன? திருட்டு. அதனால திருடர்கள் கத்துவார்கள். பஸ் பஸ் பஸ். அவசரமா பஸ்ஸுக்கு போற தலைவரை பிடிச்சி கேள்வி கேட்டிருக்காங்க போல. ஆனா அதுக்குள்ள பஸ் வந்துருச்சு போல. பஸ் பஸ்ன்னு சொல்லிட்டே போறாரு தமிழக பாஜக மூத்த அரசியல் தலைவர் H. ராஜா அவர்கள். பஸ் 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 பஸ். தன்னோட ஆலோசனை இல்லாம ஒரு கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதே அப்படிங்கிற மன வருத்தமே இல்லாம அரசியல் இதெல்லாம் ஜகஜம் அப்படின்னு பாக்குறாங்க சசிகலா அவர்கள். அதிமுக வந்து நீங்க பாஜகவோட ஒரு பேச்சுவார்த்தை பண்றதா சொல்லியிருக்காங்க. அதாவது இப்ப வர்ற தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தல். அதற்காக உள்ள கட்சிகள் அனைவருமே ஒவ்வொரு கட்சியோடைய கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுவாங்க. இது யதார்த்தமா நடக்கிற சூழ்நிலை தான். இதுல தனியா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஒதுங்கி நிக்கிறதுக்கா இவ்வளவு நேரம் பிரஸ் மீட் கொடுத்து பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா 2026 ஆட்சி அதிகாரத்துல சரி இல்லைனாலும் அதுக்கு பேக் போனாவாச்சு இருப்பேன் அப்படின்னு கான்பிடண்டா சொல்றாங்க. அப்படின்னா என்னவா இருக்கும்? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கால அவகாசம் நெருங்கிட்டே இருக்கு. தமிழகத்திற்கு எல்லா கட்சிகளுமே கூட்டணி பேச்சுவார்த்தையும் தொடங்கிட்டாங்க. ஆமா, உங்கள் தரப்பு நிலைப்பாடு என்ன மேடம்? தேர்தல் நிச்சயமா மக்களுக்கு வந்து எது நல்லது, எப்படி இங்க ஆட்சி செஞ்சா நல்லா இருக்கும், தேர்தலை சந்திக்கிற திட்டம் அது நிச்சயமா. எப்படி இவ்வளவு தூரம் நான் மக்கள் வந்து பேசுறேன், எல்லாம் பண்றேன், அந்த மாதிரிலாம் ஒதுங்கி இருக்கிற ஆளு நான் இல்லை. அதையும் சொல்லிக்கிறேன். இப்போ ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன். இப்ப இந்த திமுக 21 ஆட்சிக்கு வந்ததே சில புரியாதவர்கள் செய்த தவறுனால இந்த தவறு நடந்துருச்சு. இனிமே அந்த தவறு நடக்காத பார்த்துக்குவேன். நிச்சயமா மக்களுக்கு நல்லது நடக்கிற ஆட்சியா, குறிப்பா சொல்றேன், அம்மாவுடைய ஆட்சி நிச்சயம் நல்லது. ஏங்க, தீயணைப்பு துறைங்கிறது எதுக்கு போவாங்க? தீ அணைக்க போவாங்க, இல்லைன்னா மீட்பு பணிகளுக்கு போவாங்க. ஆனா வாட்ஸ்அப் சேனல்ல கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டா பேசினா அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கெல்லாம போவாங்க. போயிருக்காங்களே, ஆதாரத்தோட சசிகலா அவர்கள் குற்றம் சாட்டுறாங்களே. உங்களை எழுத்து யாரும் பேசக்கூடாது. உங்களை எழுத்து எந்த மீடியா பேசினாலும் மீடியாவுக்கு எந்தெந்த வகையில தொந்தரவு கொடுக்க முடியுமோ அதை அனைத்தையும் கொடுப்பாங்க. அதே போல இப்ப இந்த வாட்ஸ்அப் சேனல் வந்திருக்கு. அதுல அவங்களுக்கு ஒத்து வர்ற மாதிரி இருக்கிறது மட்டும் என்ன வேணாலும் அங்கே உட்காந்துட்டு பேசலாம், யாரை வேணாலும் திட்டலாம், என்ன வேணாலும் பேசலாம். அவங்க சுதந்திர பறவை எல்லாரும் இருக்காங்க. ஆனால் 1-2 வாட்ஸ்அப் சேனல்காரவங்க எதிர்த்து பேசுகிறாங்கன்னு வச்சுங்க, உடனே என்ன ஆகும்? உடனே வீட்டுக்கு போகிறது. இப்போ சமீபத்திலே நடந்துருக்கு. வீட்டுக்கு போகிறது ஏதோ ஒரு பெரிய பஞ்சமாக பாதகம் செஞ்சவங்களை பிடிக்கிற மாதிரி போய்
போலீஸுக்கு வந்து வேட்டைக்கு போகிற மாதிரி போய் நீ வந்து வீட்டுக்குள்ள இதில் ஆஃபீஸில் பூந்து ஆளை தூக்கி கொண்டு போகிறீங்க. சரி, அந்த வேலையை யார் இன்னும் செய்யணும்? காவல்துறை செய்யணும். ஆனால் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? தீயணைப்பு துறையும் அனுப்புறீங்கப்பா. நீங்கள் இது மாதிரி தீயணைப்பு துறையெல்லாம் இதுக்கு உபயோகிக்கவே கூடாது. தீயணைப்பு துறைங்கிறது எங்கேயாவது அசம்பாவிதம் நடந்திருக்கு, பெரிய அளவில் பற்றிக்கிட்டு எரியுது, அங்கே போகணும். அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இந்த தீயணைப்பு துறை போக மாட்டேங்குது. அவன் 10 ட்ரிப்பு ஃபோன் பண்ணணும், 20 ட்ரிப்பு ஃபோன் பண்ணணும், பண்ணாதான் அப்போ தான் ஆடி அசைஞ்சு மெதுவாக போகுது. ஆனால் இப்போ சமீபத்தில் அரெஸ்ட் பண்ண போகிற யூடியூப் சேனல்காரருக்கு என்ன ஆகுது? தீயணைப்பு துறையும் போகுது. அப்போது அரசாங்கம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொதுமக்களும் புரிஞ்சுக்கணும், எல்லாரும் புரிஞ்சுக்கணும், மற்ற மீடியாக்காரவங்களும் புரிஞ்சுக்கணும். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, யாருக்கும் எல்லாருமே ஒத்து ஊதிக்கிட்டு இருக்க முடியாது. மக்களுக்காக சேனல் நடத்துகிறவங்க ஓப்பனாக சொல்லி தான் ஆகணும். இதே வாட்ஸ்அப் சேனலா? வாட்ஸ்அப் சேனல்காரவங்க ஒண்ணுமில்ல, ஃப்ளோல யூடியூப் சேனல் அப்படிங்கறது தான் அவங்க வந்து வாட்ஸ்அப் சேனல்னு சொல்லிட்டாங்க. யூடியூப் சேனல்காரருக்கு என்ன ஆகுது? கரெக்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்டா ஒரு பஞ்ச் டயலாக் இருந்தா நல்லா இருக்கும். இப்ப நான் சொல்றேன்ல, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நான் பயப்படுற ஆளும் கிடையாது. எதுவா இருந்தாலும் மேல இருக்கவங்க பாத்துக்குவாங்க. ஏன் தெரியுமா? இது ஒரு தேசிய கட்சி. முடிவெல்லாமே மேல இருக்கவங்க தான் பாத்துக்குவாங்கன்னு சொல்றாங்க தமிழக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்கள். எந்த தலைவர்கள் யாரு எந்த இடத்துல போட்டிடுறாங்கிறதெல்லாம் கட்சியோட தலைமை அறிவிக்கிறது தான் இறுதியானது. அதனால கட்சியோட தலைமை எப்ப வந்து வேட்பாளர்கள் பட்டியல் தொகுதிகள்லாம் சொல்றாங்களோ அந்த நேரத்துல அது தெரிஞ்சுக்கலாம். இந்த எண்ணிக்கை எந்த தொகுதி அப்படிங்கறதெல்லாம் கட்சி தலைமை, நாங்க எங்க கருத்தை மேல சொல்லுவோம். மேல வந்து டெல்லி தலைமை என்ன முடிவு இருக்குதோ அதுதான். இறுதியாக எங்களோட கட்சி தலைமை கூட்டணி தலைவர்களோட பேசுற வரைக்கும் எத்தனை தொகுதிகள் அவங்கவுங்க யார் வேணா கற்பனை பண்ணிக்கலாம். இந்த டைலாக்க பேசினா ஜெயிக்கலாம்னு நினைச்சு அவர் சொல்ல, ஆனா ஏற்கனவே இப்படி சொன்னவங்களோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்கன்னு எம்பி டிஆர் பாலு சொல்றாரு. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஈரோடுல நடந்த மீட்டிங்ல ஓபன் ஸ்பேஸ்ல ஓனா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் போட்டு 3 தடவை எக்கோ கேட்கற மாதிரி திமுகவை தீய சக்தின்னு சொல்லியிருப்பார். அதுக்கு எம்பி டிஆர் பாலு அவர்களுடைய ரியாக்ஷன். விஜய் வந்து தீய சக்தி திமுக போயிட்டு இருக்கு. தீய சக்தின்னு சொன்னவங்களாம் என்ன ஆனாங்கன்னு பாருங்க. எல்லாரும் 3-4 பேர் தீய சக்தி சொன்னவங்க கடைசியில் இருக்கிற இடமே தெரியல. எலெக்ஷனுக்கு இன்னும் நாள் இருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு இருந்தாங்க. ஆனா நாட்கள் நெருங்கி விட்டதால எலெக்ஷன் ஃபீவர் இப்பயே ஆரம்பிச்சிருச்சு. அதிமுக பாஜக கூட்டணியில எத்தனை தொகுதிகள் பங்கீடு, பாஜகவுக்கு எத்தனை சீட்டு, லாஸ்ட் டைம் 4 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு தமிழக சட்டமன்றத்துக்குள்ள போனதால இந்த தடவை கூடுதலா சீட் கேட்டிருக்காங்களாம். அதே மாதிரி வேற எந்த கட்சிகளுக்கெல்லாம் கூட்டணிக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு தீவிரமான டிஸ்கஷன். பாஜக தமிழக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தலைமையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்புறம் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் கலந்துகிட்ட ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில என்ன நடந்துச்சோ அதை தவிர மற்றது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். தமிழகம் முழுவதும் மக்கள் ஒரு கொந்தளிப்போடு இருக்கின்றார்கள். இந்த ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கு உண்டான நடவடிக்கையை அதிமுக, பாரதிய ஜனதா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்படும். அண்ணன் வராரு வழிவிடு அப்படின்னு ஒரு பிஜிஎம் எஃபெக்டோட தாவேக தலைவர் விஜய் பனையூர் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்திருக்காரு. ஆனா சொந்த கட்சி நிர்வாகிகள் காரை பிளாக் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, ஏற்கனவே மாவட்ட செயலாளர்களை தாவேக்கால பெரும்பாலான மாவட்டத்துக்கு நியமிச்சிருக்காங்க. ஆனா ஒரு சில மாவட்டத்துக்கு நியமிக்காம இருந்திருக்காங்க. அந்த மாவட்டத்துக்கெல்லாம் இப்ப நியமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப விஷயம் என்னன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் அஜிதா அப்படிங்கிறவங்க தாவேக்காவுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கும்னு எதிர்பார்த்து இருந்திருக்காங்க. ஆனா சில பல காரணங்கள், முக்கியமா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரோ திமுக கட்சியில் இருக்காங்களாமா. ஸோ உங்களுக்கு அந்த பதவி கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு தொகுதி அளவில் பதவி ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிலே பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பதவி, அந்த பகுதி பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த வேற ஒருத்தங்களுக்கு கொடுக்கப்பட்டதா கேள்விப்பட்டு அதிருப்தியில் இருந்த அஜிதா அவர்கள் அவங்களோட ஆதரவாளர்களோட நீதி கேட்டு அதிகாலையிலிருந்து பனையூர் ஆபீஸ்ல வெளியே வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா அவங்கள உள்ள அலோவ் பண்ணல. விஜய் அவரோட கார் வெளியே வரும்போது அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அதை தலைவர் விஜயும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி உட்கார்ந்துருக்காரு. பவுன்சர்ஸ் அவங்களை அப்புறப்படுத்தி காரை போக வச்சிருக்காங்க.
நாளைக்கு யாரெல்லாம் பாலிடிக்ஸ் பேசுறாங்க அப்படிங்கிறத நாளையோடைய நிகழ்ச்சியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.